Sugar industry, India stands second as a world producer of sugar. Sugar produce பண்றதுல India second placeல இருக்கு, but occupies the first place in the production of gur and kansari. Kansari and gur produce பண்றதுல India first placeல இருக்கு. Gur அப்படின்றது வெல்லம். The raw material used in this industry is bulky and in haulage its sucrose content reduces அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரா மெட்டீரியல் சுகர் கேன் கரும்பு இது ரொம்ப பருமனா இருக்கு, அதாவது வெயிட்டாகவும் இருக்கு. இன் ஹாலேஜ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது சுக்ரோஸ் கண்டென்ட் அந்த இனிப்பு சுவை வந்து குறைஞ்சிரும். ஸோ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்ல இதுவும் ஒன்று. வேர் ஷுட் பி த மில்ஸ் பி ஐடியலி லொக்கேட்டட். அப்போ இந்த மில்லை வந்து எங்கெல்லாம் லொக்கேட் பண்ணலாம்? இன் 2010 to 11 there were over 662 sugar mills in the country spread over the Uttar Pradesh, Bihar, Maharashtra, Karnataka, Tamil Nadu, Andhra Pradesh and Gujarat along with Punjab, Haryana and Madhya Pradesh. So இந்த இடத்துல எல்லாம் 2010 and 11க்குள்ள 662 sugar mills வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 60% ஆஃப் மில் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்லையும் பீகார்லையும் இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி சீசனல் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, அதனால் கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ்க்கு தான் ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. ஏன் கோஆப்ரேட்டிவ் செக்டாருக்கு சூட்டபிளாக இருக்குது? ஸோ இதோட ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன் ரீசெண்ட் இயர்ஸில் இந்த மில்லை சவுதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இந்த மில்லை இங்கே தான் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனை கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்ற ரீசனையும் சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி இன் மகாராஷ்டிரா. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சுகர் கேன் அதுக்கு ஹையர் சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹையர் சுக்ரோஸ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதோட ப்ரொடக்ஷன் சுகரும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். The cooler climate also ensures the long crushing season. இந்த கூல் கிளைமேட் இருக்கிறதுனால லாங்கர் crushing சீசனாக இருக்கும், அதாவது அதோடைய டைம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைம் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்டாக இருக்கும். Moreover, the cooperatives are more successful in these states. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்ஸில் இந்த மில்லை வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. ஏன் வந்து சொல்கிறாங்க கோஆப்ரேட்டிவ்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு? இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதம் தான் இது விளையும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 6 மாதம் தான் விளையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 மாதம் என்ன பண்ணுவாங்க, அந்த கரும்பை எடுத்து அவங்களே அந்த மில்லில் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேஜர் சேலஞ்சஸ் இன்க்ளூட் த சீசனல் நேச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதில் சீசனல் நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே லேபர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓல்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன்எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் டிலே இன் ரீச்சிங் கேன் டு ஃபேக்ட்ரிஸ். இப்போ இந்த சுகர் கேன் ஃபீல்டில் இருந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு கொண்டு வரும்போது டிரான்ஸ்போர்ட் டைம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ சுக்ரோஸ் கண்டென்ட் கம்மியாயிருச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும். அண்ட் நீட் டு மேக்ஸிமைஸ் த யூஸ் ஆஃப் பகேஸ். ஸோ இந்த பகேஸ் அப்படின்றது என்னன்னா கரும்பு பிழிஞ்சதுக்கு அப்புறமா சக்கை இருக்கும், அந்த சக்கையில இருந்து தான் பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபியூயலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட யூசஸை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான டாப்பிக்கை பார்க்கலாம். வேர் டஸ் இந்தியா ஸ்டாண்ட் இன் சுகர் ப்ரொடக்ஷன்? சுகர் ப்ரொடக்ஷனில் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த சுகர் இண்டஸ்ட்ரி? என்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இது வந்து பல்கியாக இருக்கிறதுனாலையும் ஹாலேஜின்னு சுகர் கண்டென்ட் ரெடியூஸ்னு சொன்னோம். ஸோ இந்த பாயிண்ட்டை எழுதலாம். அதுக்கப்புறமா ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இது சீசனல் நேச்சராக இருக்கிறதுனால லேபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த மில்லும் இந்த சுகர் ஃபீல்டும் ஒரே இடத்துல இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். அதுக்கப்புறமா இந்த பகேஸ் அண்ட் நீட் டு மேக்ஸிமைஸ் த யூஸ் ஆஃப் பகேஸ் இதையும் எழுதலாம். Why are sugar mills shifting to South India? ஏன் வந்து சவுத் இந்தியாவில் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நம்ம பார்த்தோம். த இண்டஸ்ட்ரி இன் சீசனல் நேச்சர். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து விளையக்கூடிய சுகர் கேன் அதோட ஹையர் சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க சதர்ன் அண்டு வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில். ஸோ இங்கே கூல் கிளைமேட் இருக்கிறதுனால இந்த லாங்கர் க்ரஷிங் சீசனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம எழுதலாம். ஸோ இங்கே கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இங்கே சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம எழுதலாம்.
why are the sugar mills concentrated in sugar cane producing area? இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதே நம்ம எழுதலாம். explain any 3 problems faced by sugar industry in India. ஸோ இதுவும் நம்ம challengesல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் பார்க்கலாம். மினரல் பேஸ்டு industries that use minerals and metals as raw materials are called mineral based industries. ஸோ மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னா மினரல்ஸையும் மெட்டல்ஸையும் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேன் யூ நேம் சம் இண்டஸ்ட்ரீஸ் தட் வுட் ஃபால் இன் திஸ் கேட்டகரி? ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். Iron and steel industry. The iron and steel industry is the basic industry since all other industries. ஸோ இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெவி இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த ஹெவி இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுன்னா ஹெவி ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஹெவி ஃபினிஷ்டு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரி, மீடியம் அண்ட் லைட் டிபெண்ட் ஆன் இட் ஃபார் தேயர் மிஷினரி. அவங்க மிஷினரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை இந்த இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணி தருது. ஸ்டீல் இஸ் நீடட் டு மேனுஃபேக்சர் ஏ வெரைட்டி ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டீரியல், டிஃபென்ஸ், மெடிக்கல், டெலிஃபோனிக், சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் அண்ட் ஏ வெரைட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஆஃபன் ரிகார்டட் ஆஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் கன்சம்ஷன் பண்ணுறதுலையும் பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த பேராகிராஃபை நம்ம எழுதிடலாம். ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இஸ் ஏ ஹெவி இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆல் த ரா மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் ஹெவி அண்ட் பல்கி என்டைலிங் ஹெவி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஹெவி இண்டஸ்ட்ரியில் ஹெவி ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸும் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ வாட் இஸ் மீன் பை ஹெவி இண்டஸ்ட்ரினா இதை நம்ம எழுதிடலாம். அயன் ஓர், கோக்கிங் கோல் அண்ட் லைம்ஸ்டோன் ஆர் ரிக்வயர்டு இன் த ரேஷியோ ஆஃப் அப்ராக்சிமேட்லி 4:2:1. ஸோ இந்த 3 மெட்டீரியல் இதை சேர்த்து தான் வந்து அயன் பண்ணுறாங்க. இதோட ப்ரொபோர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சம் குவான்டிட்டிஸ் ஆஃப் மேங்கனீஸ் ஆர் ஆல்சோ ரிக்வயர்டு டு ஹார்டன் ஸ்டீல். ஸ்டீலை வந்து ஹார்டன் பண்ணுறதுக்கு மேங்கனீஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ வேர் ஷுட் த ஸ்டீல் பிளான்ஸ் பி ஐடியலி லொக்கேட்டட்? அப்போ இந்த ஸ்டீல் பிளான்ஸை எங்கே லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிமெம்பர் தட் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ நீட் அண்ட் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் ஃபார் தேர் டிஸ்ட்ரிபியூஷன் டு த மார்க்கெட்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்ஸை கொண்டு போகிறதுக்கு எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து தேவைப்படுது. இன் 2010-11 with 72.2 million tons of steel production வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியா ranked 4th among the world crude steel producers. It is the largest producer of sponge iron. In 2010-11, per capita consumption of steel in the country was only around 49 kg per annum against the world's average of 182 kg. ஸோ இப்போ இந்த வேர்ல்டு ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது இந்த பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஓகே, இதை வந்து ஒரு ப்ராப்ளம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம், வர டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இங்கே ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சைட். முதல்ல இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்கு ரா மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் மூலமாக கொண்டு வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஸோ இங்கே வந்து அயன் ஓர், லைம் ஸ்டோன், அதுக்கப்புறமா கோக், இது 3ஐயும் சேர்த்து தான் பண்ணுறாங்க. இதில் கோக் வந்து பர்ன்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் இது மெல்ட்டில் தான் இருக்கும், மெல்டடாக தான் இருக்கும். இந்த மோல்டன் மெட்டீரியலை வந்து மோல்டு பண்ணுறாங்க. இந்த மோல்டன் மெட்டீரியலை போல்டு அப்படின்னா ஊற்றுறாங்க, மோல்டு பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பிக் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த பிக் அயனை பியூரிஃபை பண்ணுறாங்க, மெல்டிங் அண்ட் ஆக்சிடைசிங் த இம்ப்யூரிட்டிஸை எடுக்கிறதுக்கு இதை வந்து பியூரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதில் மேங்கனீஸ், நிக்கல், குரோமியம் ஆர் ஆடட் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் ரோலிங், ப்ரெஸ்ஸிங், காஸ்டிங் அண்டு ஃபார்கிங். ஸோ இதெல்லாமே வந்து ஷேப்பிங் மெட்டலாக வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து why is the per capita consumption of steel so low in India? ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஒரு ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
ஸோ இது வந்து ப்ராப்ளம்ஸில் வரும்போது பார்க்கலாம். மினி ஸ்டீல் பிளான்ட்ஸ் ஆர் ஸ்மாலர், ஹேவ் எலக்ட்ரிக் ஃபர்னசஸ், யூஸ் ஸ்டீல் ஸ்கிராப் அண்ட் ஸ்பாஞ்ச் அயன். இந்த மினி ஸ்டீல் பிளான்ட்ஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸ், ஸ்டீல் ஸ்கிராப் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பாஞ்ச் அயன் இது மூணுமே யூஸ் பண்ணுறாங்க. தே ஹேவ் ரீரோலர்ஸ் தட் யூஸ் ஸ்டீல் ingots as well. They produce mild and alloy steel of given specifications. ஸோ இந்த மினி ஸ்டீலில் வந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸ் ஸ்டீல் ஸ்கிராப் ஸ்பாஞ்ச் அயன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலாய் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட். இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்றது நம்ம என்னென்னா நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ அதுதான். ஸோ அதில் 3 மெட்டீரியல் வந்து தேவைப்படுது. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் இந்த மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் இஸ் எ லார்ஜ், ஹேண்டில்ஸ் எவ்ரி திங் இஸ் ஒன் காம்ப்ளெக்ஸ். ஸோ லார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெவியாக இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறதுல எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொன்னோமோ அப்போதே அயன் ஓர், லைம்ஸ்டோன், கோக் இது எல்லாமே ஒன்றா போட்டு தான் பண்ணுறாங்க. ரோலிங், ஷேப்பிங் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் மார்க்கெட் தேர் ஸ்டீல் through the Steel Authority of India Limited. இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டடை சேல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இது வந்து கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. ஸோ இங்கே தான் மார்க்கெட் வந்து நடக்கும். In the 1950s, China and India produced almost the same quantity of steel. சைனாவும் இந்தியாவும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, இந்த ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல சேம் குவான்டிட்டியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 1950s. ஆனால் இப்போ சைனா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்டீலாக இருக்குது. China is also the world's largest now consumer of steel. கன்சியூம் பண்ணுறதுலேயே லார்ஜஸ்ட் கன்சியூமராக தான் இருக்குது சைனா. In 2004, India was the largest exporter of steel, which accounted for 2.25% of the global steel trade. இந்தியா லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே லொக்கேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் இங்கே வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்குது, சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ரீஜியனில் தான். எதனால் அப்படின்ற ஒரு ரீசனை, ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். It is largely because of the relatively advantages this region has for the development of this industry. ஸோ என்னென்ன ரீசன்னா இதில் வந்து காஸ்ட் ஆஃப் அயன் ஓர் வந்து லோவாக இருக்குது. இதில் ஹை கிரேட் ரா மெட்டீரியல்ஸ் இன் ப்ராக்சிமிட்டி, பக்கத்துலேயே வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீப் லேபர், அதுக்கப்புறமா க்ரோத் பொட்டன்ஷியல் ஆஃப் தி இன்கம் ஹோம் மார்க்கெட்டும் இங்கே பொட்டன்ஷியலாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இதோட அட்வான்டேஜஸாக எடுத்துக்கலாம். இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ரீஜியனில் ஏன் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது. தோ இந்தியா இஸ் அன் இம்பார்ட்டண்ட் iron and steel producing country in the world, yet we are not able to perform to our full potential largely due to. ஸோ என்னதான் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வேர்ல்டு லெவலில் இம்பார்ட்டன்ட் காமிச்சாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஹை காஸ்ட் அண்ட் லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் கோக்கிங் கோல். ஸோ இந்த கோக்கிங் கோல் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லோயர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், இர்ரெகுலர் சப்ளை ஆஃப் எனர்ஜி அண்ட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸாக எடுத்துக்கலாம், சேலஞ்சஸாக எடுத்துக்கலாம். இந்த சேலஞ்சஸ் எல்லாமே இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணுது. We also import good quality steel from other country. இப்போ இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னதான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாலும் இன்னுமே நம்ம குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்டீலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டொமஸ்டிக் டிமாண்டுக்கே வந்து சரியாயிருது. லிபரலைசேஷன் இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லிபரலைசேஷன் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் மூலமாக இந்த இண்டஸ்ட்ரியை வந்து பூஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்குன்னு சொல்லி ரெசோர்ஸஸை அலோகேட் பண்ணலாம். ஸோ அலோகேட் பண்ணிவிட்டு இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அளவுக்கு போட்டி போடுற மாதிரி நம்ம இன்னும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் ஆர் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து பேசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். மற்ற இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் இதுக்கு பேசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து
ஸோ இந்த பேராகிராஃப் வந்து நம்ம எழுதலாம். The iron and steel industry is the basic industry. ஸோ இதிலிருந்து இது எழுதலாம். ஓகே, ஹெவி, மீடியம் அண்ட் லைட் டிபெண்ட் ஃபார் தேர் மிஷினரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து why iron and steel industry called the heavy industry, give reason. ஸோ எதுக்காக ஹெவி இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்துருந்தோம். iron and steel is a heavy industry because all the raw materials as well as finished goods are heavy and bulky, entailing heavy transportation cost. ஸோ இதை நம்ம எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து write 4 raw materials of iron and steel industry and the proportion in which they are required. ஸோ இதுக்கு நம்ம இங்கே கொடுத்துருந்தாங்க அயன் ஓர், கோக்கிங் கோல் அண்ட் லைம் ஸ்டோன் required in the ratio of approximately 4:2:1. ஸோ இதை நம்ம எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினி ஸ்டீல் பிளான்ட்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்ஸ். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மினி ஸ்டீல் பிளான்ட்ல வந்து என்ன ஃபர்னஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு, எலக்ட்ரிக் ஃபர்னஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அலாய் மெட்டலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எலக்ட்ரிக் ஃபர்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் ஸ்கிராப், ஸ்பாஞ்ச், அயன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு அலாய் ஸ்டீல். ஸோ இது தே ஹேவ் ரீரோலர்ஸ், இதுவே நம்ம எழுதணும். ஸோ இந்த பேராகிராஃப் அண்ட் ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட், ஸோ இது ரெண்டுமே நம்ம எழுதணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மினி ஸ்டீல் பிளான்ட்ஸுக்கும் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் டு யூ நோ அபவுட் செயில். செயில்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் the public sector undertakings market their steel through Steel Authority of India Limited. So இதை நம்ம எழுதலாம். Why does the Chota Nagpur Plateau region have the maximum concentration of iron and steel industry? So நம்ம இதை பார்த்தோம். நம்ம ஏன் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத, ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எழுதணும். இந்த லோ காஸ்ட் ஆஃப் அயன் ஓர். ஸோ இந்த பேராகிராஃபை நம்ம அப்படியே எழுதலாம். ஹை கிரேட் ரா மெட்டீரியல்ஸ், ப்ராக்சிமிட்டி, சீப் லேபர், vast growth of potential in the home market. ஸோ இதை நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து what are the problems faced by the iron and steel industry? What recent developments have led to rise in the production capacity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை காஸ்ட் அண்ட் லிமிடெட் அவைலபிலிட்டி ஆஃப் கோக்கிங் கோல், இது கம்மியாக கிடைக்குது. அதுக்கப்புறமா லோயர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், இர்ரெகுலர் சப்ளை ஆஃப் எனர்ஜி அண்ட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாமே ப்ராப்ளம்ஸ். இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த பேராகிராஃபை நம்ம எழுதலாம். ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஆஃபன் ரிகார்டட் ஆஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் எ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். எக்ஸாமின் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பேராகிராஃபை நம்ம எழுதலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஆஃபன் ரிகார்டட் ஆஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஸ்மெல்டிங்கில் பார்க்கலாம். அலுமினியம் ஸ்மெல்டிங் இஸ் தி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. மெட்டலர்ஜிக்கல் அப்படின்றது என்னன்னா மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதில் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த அலுமினியம். ஸோ ஏன் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதோட கேரக்டர்ஸ் வந்து முக்கியமான ரீசனாக இருக்குது. இட் இஸ் லைட், ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன், எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், மெலபிள் அண்ட் பிகம்ஸ் ஸ்ட்ராங் வென் இட் இஸ் மிக்சட் வித் அதர் மெட்டல்ஸ். ஸோ இது லைட்டாகவும் இருக்குது, துரு பிடிக்கிறது இல்லை, குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டாக இருக்குது. மெலபிள் அப்படின்னா இந்த மாதிரி தகடு மாதிரி தின்னா பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்துருக்கீங்கன்னா தின்னா இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தின்னா இருக்கிறதுனால நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ண முடியும். ஸ்ட்ராங் வென் இட் இஸ் மிக்சட் வித் அதர் மெட்டல்ஸ். ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த அலுமினியம் ஸ்மெல்டிங். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஏர்கிராஃப்ட், யுட்டன்சில்ஸ் அண்ட் வயர்ஸ். யுட்டன்சில்ஸ் அப்படின்னா நிறைய பாத்திரம் செய்யலாம், அதில் வயர்ஸ், எலக்ட்ரிக் வயர்ஸில் யூஸ் பண்ணதுக்கு, இந்த மேனுஃபேக்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அலுமினியம் ஸ்மெல்டிங் யூஸ் ஆகுது. இட் ஹேஸ் கெயின்டு பாப்புலாரிட்டி ஆஸ் ஏ சப்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டீல், காப்பர், ஜிங்க் அண்ட் லீட் இன் ஏ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எதுக்கெல்லாம் சப்ஸ்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஸ்மெல்டிங் பிளான்ட்ஸ் இன் தி கண்ட்ரி ஆர் லொக்கேட்டட் இன் ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இங்கெல்லாம் வந்து
இந்த அலுமினியம் ஸ்மெல்டிங் பிளான்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. In 2008 to 9, India produced over 15.29 lakh million tons of aluminum produce பண்ணிருக்காங்க. Bauxite, the raw material used in these smelters, is a very bulky, dark reddish colored rock. இந்த பாக்சைட் தான் ரா மெட்டீரியலா இருக்கு இந்த அலுமினியம் ஸ்மெல்டிங்க்கு. இதோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க வெரி பல்கி, ரொம்ப பருமனா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும், டார்க் ரெட்டிஷ் கலரா இருக்கும். The flow chart given below shows the process of manufacturing aluminum. So இங்க வந்து flow chart கொடுத்துருக்காங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற flow chart கொடுத்துருக்காங்க. Regular supply of electricity and an assured sources of raw material at a minimum cost are two prime factors for location of the industry. So இங்க எந்த இடத்துல இண்டஸ்ட்ரி லொகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸ் ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்க சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ரெகுலரா இருக்கோ அந்த இடத்துலையும் ரா மெட்டீரியல் வந்து எங்க மினிமம் காஸ்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி லொகேட் பண்றாங்க. ஸோ இதுதான் ரெண்டு பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இந்த லொகேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த மெயின் யூசஸ் ஆஃப் அலுமினியம்? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஏர்கிராஃப்ட், யுட்டென்சில்ஸ் அண்ட் வயர்ஸ். ஸோ இந்த மேனுஃபேக்சர் இது பண்ணுறதுக்கு இந்த அலுமினியம் ஸ்மெல்டிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டூ பிரைம் ஃபேக்டர்ஸ் ஃபார் தி லொகேஷன் ஆஃப் அலுமினியம் இண்டஸ்ட்ரி? எந்த ரெண்டு பிரைம் ஃபேக்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரெகுலர் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அன் அஷ்யூர்டு சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அட் மினிமம் காஸ்ட் ஆர் தி டூ பிரைம் ஃபேக்டர்ஸ் ஃபார் லொகேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. நேம் த அலுமினியம் ஸ்மெல்டிங் பிளான்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. Why has aluminium metal great importance? எதனால இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம்ல, லைட், ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன், எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், malleable and become strong when it is mixed with other metals. ஸோ இதை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து which industry was bauxite? Which industry uses bauxite as a raw material? எந்த இண்டஸ்ட்ரியில பாக்சைட் ரா மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க? எந்த இண்டஸ்ட்ரியில? அலுமினியம் ஸ்மெல்டிங்ல. So next வந்து chemical industriesல பார்க்கலாம். Chemical industries, the chemical industry in India is fast growing and diversifying. இந்த fast growing diversifying எதுக்கு நம்ம சொல்றோம் இங்க? fast growing diversifying இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ரா காட்டன்ல இருந்து கார்மெண்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ல டையிங் வரும். டையிங் ப்ராசஸ், அதாவது துணியை வந்து நம்ம கலரிங் பண்ணுவோம். அப்போ கலர் பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ அந்த டையிங் ப்ராசஸ் பண்ணுனா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து ரா மெட்டீரியலாக இருக்கும். அப்போ இந்த கெமிக்கல்ஸை வந்து டைவர்சிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பலவிதமான பொருட்களில் யூஸ் பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால தான் இங்கே ஃபாஸ்ட் க்ரோயிங் அண்ட் டைவர்சிஃபைங் சொல்லியிருக்காங்க. இட் கான்ட்ரிபியூட்ஸ் அப்ராக்சிமேட்லி 3% ஆஃப் த ஜிடிபி. இட் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் இன் ஏஷியா அண்ட் ஆக்குபைஸ் த 12th பிளேஸ் இன் தி வேர்ல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ். ஸோ இந்தியன் எக்கானமியில் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிடிபியில் வந்து 3% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஏஷியாவில் தேர்டு லார்ஜஸ்ட் பிளேஸ் இருக்குது. வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்லும்போது இது 12th பிளேஸில் இருக்குது இந்தியன் எக்கானமியில். இதை நம்ம எழுதலாம். ஸோ இட் கம்ப்ரைசஸ் போத் லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது. Rapid growth has been recorded in both inorganic and organic sectors. அப்போ இந்த கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கீழே ரெண்டு செக்டார்ஸ் இருக்கு, ஆர்கானிக் செக்டார், இன்ஆர்கானிக் செக்டார். ரெண்டுமே ரேபிட் growth இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ல என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா சல்ஃபரிக் ஆசிட். இந்த சல்ஃபரிக் ஆசிட் இன்னொரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரா மெட்டீரியலா இருக்கு. இப்போ மேனுஃபேக்சர் டு ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா ஃபர்டிலைஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கல்ல இந்த இண்டஸ்ட்ரி, அப்போ இந்த சல்ஃபரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பொருட்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், அட்ஹசிவ்ஸ், பெயிண்ட்ஸ், டைஸ்டஃப், இது எல்லாத்துக்கும் வந்து இந்த சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட், அல்கலிஸ், சோடா ஆஷ் யூஸ்டு டு மேக் கிளாஸ், சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், பேப்பர். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த பொருட்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த நைட்ரிக் ஆசிட்ஸ், அல்கலிஸ், சோடா ஆஷ் எல்லாம். ஸோ தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வைட்லி ஸ்ப்ரெட் ஓவர் த கண்ட்ரி. இப்போ இந்த இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுற என்ன இருக்குது, இதை வச்சு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம
ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்கானிக் செக்டார்ஸ். ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் include petrochemicals which are used for manufacturing of synthetic fibers, synthetic rubber, plastics, dyestuffs, drugs and pharmaceuticals. Pharmaceuticals அப்படின்னா மெடிக்கல் ட்ரக்ஸ். அப்போ ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு? பெட்ரோகெமிக்கல்ஸ். இதை வச்சு என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர், சிந்தட்டிக் ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், டைஸ்டப்ஸ், ட்ரக்ஸ், pharmaceuticals இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. Organic chemical plants are located near oil refineries or petrochemical plants. அப்போ இது மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா எது பக்கத்தில் இருக்கணும்னா ஆயில் ரீஃபைனரிஸ். அப்போ ஆயில் ரீஃபைனிங் தான் வந்து இங்கே ரா மெட்டீரியலாக இருக்கு. The chemical industry is its own largest consumer அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் கன்சியூமர். அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது வந்து என்ன பண்ணுது? ரா மெட்டீரியல்ஸை செஞ்சு கொடுக்குது. அதனால தான் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. Basic chemicals undergo processing to further produce other chemicals that are used for industrial application, agriculture or directly for consumer markets. இப்போ இந்த பேசிக் கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணும்போது இன்னொரு கெமிக்கல்ஸ் வரும். அப்போ அந்த கெமிக்கலை வச்சு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் பண்ணலாம், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா கன்சூமர் மார்க்கெட்டில் டைரெக்டாகவும் கொடுக்கலாம். மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் யூ ஆர் அவேர் ஆஃப். ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன யூசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேசிக் கெமிக்கல்ஸை வச்சு இதை ப்ராசஸ் பண்ணும்போது இன்னொரு கெமிக்கல் வருது. அது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், டைரக்ட்லி ஆர் கன்சியூமர் மார்க்கெட்ஸ். இதுக்கு கன்சியூமர் மார்க்கெட்ஸுக்கும் டைரெக்டாக வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இன்ஆர்கானிக் செக்டார்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள், ஆர்கானிக் செக்டார்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். ஸோ இப்போ இன்ஆர்கானிக் செக்டார்ஸ், இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். இப்போ இந்த இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்ணி இந்த மேனுஃபேக்சரிங் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத எழுதலாம். அதே மாதிரி ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இந்த ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் பெட்ரோகெமிக்கல் இருக்குது. இந்த பெட்ரோகெமிக்கல் மற்ற மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஸோ இது நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் த ரோல் ஆஃப் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன் தி இந்தியன் எக்கனாமி. ஸோ இதுக்கு நம்ம இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதணும். இது கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியன் எக்கனாமியில். ஜிடிபி 3% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறமா ஏஷியாவில் 3rd பிளேஸஸாக இருக்குது, 12th பிளேஸாக வேர்ல்டு லெவலில் இருக்குது. ஸோ இது பண்ணலாம். இது எல்லாமே இந்த பேராகிராஃப் எல்லாம் எழுதிட்டு இதுவும் நம்ம எழுதணும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஓன் லார்ஜஸ்ட் கன்சியூமர், பேசிக் கெமிக்கல்ஸ் அண்டர்கோ ப்ராசஸிங். ஸோ இது பேராகிராஃபாக இருக்குது. நம்ம எக்ஸாம் எழுதும்போது பாயிண்டாக எழுதணும். ஓகே. So next வந்து fertilizer industryல பார்க்கலாம். Next வந்து fertilizer industry. The fertilizer industry is centered around the production of nitrogenous fertilizers, mainly urea, phosphate fertilizers and ammonium phosphate and complex fertilizers. So இந்த 4 fertilizers வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸில் காம்பினேஷன் ஆஃப் நைட்ரஜன், பாஸ்பேட், அதுக்கப்புறமா பொட்டாஷ், இது மூணுமே சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் மூணாவதாக இருக்கிற இந்த பொட்டாஷ் வந்து நம்ம என்டையர்லி இம்போர்ட் பண்ணுறோம். இதை நம்ம ஏன் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிசர்வ்ஸ் வந்து எதுவும் வச்சுக்கிறது இல்லை. பொட்டாஷாவோ இல்லை பொட்டாசியம் காம்பவுண்டாவோ எந்த ஃபார்ம்லையும் நம்ம ரிசர்வாக வச்சுக்கிறது இல்லை. அதனால் இந்த பொட்டாஷை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்தியா இஸ் த 3rd largest producer of nitrogenous fertilizers. 3rd largest ப்ரொடியூசராக இருக்குது இந்த நைட்ரோஜினியஸ் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. இந்தியா 3rd largest ப்ரொடியூசராக இருக்குது. There are 57 fertilizers units manufacturing nitrogenous and complex nitrogenous fertilizers. So இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். 29 for urea and 9 for producing ammonium sulfate as a byproduct and 68 other small units produce single superphosphate. So இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த டேட்டாஸ் எல்லாம். At present there are 10 public sector undertakings and 1 in cooperative sector at Hazira in Gujarat under the Fertilizer Corporation of India. So அதில் 10 வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக இருக்குது. பப்ளிக் செக்டார்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காக இருக்குது. அதில் 1 வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டாராக இருக்குது. எங்கன்னா குஜராத்தில். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இந்த இண்டஸ்ட்ரி நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா குஜராத், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்டு கேரளா கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் half the fertilizer production. ஸோ இன்னும் எங்கெல்லாம் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் ப்ரொடியூசர்ஸ் யார் யார் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கோவா, டெல்லி,
மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்க்கலாம். நேம் த ஃபர்டிலைசர் விச் இந்தியா நீட்ஸ் டு இம்போர்ட் அண்ட் வை. எந்த ஃபர்டிலைசர் நம்ம இம்போர்ட் பண்றோம், எதுக்காக இம்போர்ட் பண்றோம்? ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இதில் பொட்டாஷ் தான் வந்து என்டையர்லி இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ பொட்டாஷ் இஸ் என்டையர்லி இம்போர்ட்டட் ஆஸ் த கண்ட்ரி டஸ் நாட் ஹேவ் எனி ரிசர்வ்ஸ். எந்த ரிசர்வ்ஸும் இல்லை. பொட்டாஷாவும் நம்ம வச்சுக்கிறது இல்லை, பொட்டாசியம் காம்பவுண்டாகவும் வச்சுக்கிறது இல்லை. ஸோ இதை நம்ம எழுதலாம். So next வந்து cement industry. Cement is essential for construction activities such as building houses, factories, bridges, roads, airports, dams and other commercial establishments. So cement வந்து construction activityல ஒரு essential, ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தேவைப்படுது. ஹவுசஸ், ஃபேக்டரிஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ், ஏர்போர்ட், டேம்ஸ், ஸோ அதுக்கப்புறமா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது எல்லாமே கட்டுறதுக்கு இந்த சிமெண்ட் தேவைப்படுது. திஸ் industry requires bulky and heavy raw materials like limestone, silica, alumina and gypsum. So இதோட raw material வந்து கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சிமெண்டோட raw materials கொடுத்திருக்காங்க. limestone, silica, alumina and gypsum. Coal and electric power are needed apart from rail transportation. So இந்த industry locate பண்ணணும் அப்படின்னா coal, electric power, அதுக்கப்புறமா transportationக்கு rail transportation இருக்கணும். ஸோ அந்த இடத்துல இவங்க ஈஸியாக locate பண்ணலாம். The industry has strategically located plants in Gujarat that have suitable access to the market in the Gulf countries. So குஜராத்ல இந்த plants, அதாவது இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை லொகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மார்க்கெட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கு. So next வந்து the first cement plant was set up in Chennai in 1904. So இது 1 mark questionல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். After independence, the industry expanded. Decontrol of price and distribution since 1989 and other policy reforms led the cement industry to make rapid strides in capacity, process, technology and production. So government வந்து இதுக்கு decontrol of price வச்சிருக்காங்க. அதாவது decontrol of price அப்படின்னா government வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது. பிரைவேட் செக்டார்ஸ் வந்து இதுக்கு பிரைஸை, விலையை வந்து நிர்ணயிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசி ரீஃபார்ம்ஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில நிறைய ஸ்ட்ரைட்ஸ் வந்து கிடைக்குது. ஸ்ட்ரைட்ஸ் ஆயிருக்கு, அதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. கெப்பாசிட்டியில, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில, ப்ராசஸ்ல, டெக்னாலஜில, ப்ரொடக்ஷன்ல எல்லா இடத்துலையும் முன்னேற்றம் வந்து இருக்கு. ஸோ there are 128 large plants and 332 mini cement plants in the country. India produces a variety of cement. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஹேஸ் ஃபவுண்ட் தி ப்ரொடியூஸ் எ ரெடிலி அவைலபிள் மார்க்கெட். ஸோ இங்கே வந்து குவாலிட்டியில் இந்த ப்ரொடக்ஷன் இந்த பண்ணுறோம்ல சிமெண்ட், அதில் வந்து குவாலிட்டியில் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்கெங்க இவங்க மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட், ஆப்ரிக்கா அண்ட் சவுத் ஏசியா. அப்பார்ட் ஃப்ரம் லார்ஜ் டிமாண்ட் வித்தின் த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்கு தேவையான டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே மார்க்கெட்டும் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுது. Efforts are being made to generate adequate domestic demand and supply in order to sustain the industry. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடிக்குவேட் டொமஸ்டிக் டிமாண்டை ஜென்ரேட் பண்ணணும், நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பிளான்ட் செட்டப் இன் இந்தியா? ஸோ நம்ம இதை பார்த்துருந்தோம். சென்னையில் 1904 ஃபர்ஸ்ட் பிளான்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பிளான்ட் வாஸ் செட்டப் இன் சென்னை இன் 1904. நெக்ஸ்ட் வந்து which decisions of the government help in the rapid production of cement? என்ன டிசிஷன் வந்து எடுத்தாங்க கவர்மெண்ட் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில, அதனால ப்ரொடக்ஷன், ரேபிட் ப்ரொடக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க டீகண்ட்ரோல் ஆஃப் ப்ரைஸ் பண்ணனாலையும் பாலிசி ரீஃபார்ம்ஸ் பண்ணதுனாலையும் இங்க வந்து ரேபிட் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைட்ஸ் ஆச்சு. நம்ம இதை பார்த்தோம் நம்ம. ஸோ இங்க டீகண்ட்ரோல் ஆஃப் ப்ரைஸ்ல இருந்து இந்த ப்ரொடக்ஷன் வரைக்கும் நம்ம இதுக்கு எழுதலாம் ஆன்சரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா? ஸோ இதுக்கு the first cement plant was, இதுல இருந்து நம்ம இந்த வெரைட்டி ஆஃப் சிமெண்ட் வரைக்கும் எழுதிட்டு இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து டொமஸ்டிக் டிமாண்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுது, அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் பண்ணுது.
ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொவைட் வெஹிக்கிள் ஃபார் குவிக் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட் சர்வீசஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸாவோ இல்லை சர்வீசஸாவோ இல்லை பேசஞ்சர்ஸாவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது, வெஹிக்கிள்ஸ் வந்து தேவைப்படுது. அதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ட்ரக்ஸ் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், கார்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், ஸ்கூட்டர்ஸ், 3-wheelers and multi-utility vehicles are manufactured in India at various centers. After the liberalization, the coming in of new and contemporary models stimulated the demand for vehicles in the market, which led to the healthy growth of the industry, including passenger cars, 2 and 3-wheelers. இப்போ லிபரலைசேஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஸோ லிபரலைசேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் கிட்ட இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து இங்கே லிபரல் பண்ணுறாங்க. லிபரல் அப்படின்னா ஃப்ரீ பண்ணுறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து பண்ணுறாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வேற கண்ட்ரியிலேருந்து இங்கே நம்ம நாட்டுக்கு டைரெக்டாக இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய நியூ டெக்னாலஜிஸும் கொண்டு வர்றாங்க. ஸோ நிறைய நியூ டெக்னாலஜிஸும் கொண்டு வர்றதுனால நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும், மேனுஃபேக்சரிங் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக இங்கேயும் லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா ரேப்பிடாக க்ரோத் ஆகுது. ஸோ 15 இயர்ஸ்க்குள்ளேயே நல்ல ஒரு க்ரோத்தும் கிடைக்குது. அட் ப்ரெசென்ட் தெர் ஆர் 15 மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கார்ஸ் அண்ட் மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், 9 ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், 14 ஆஃப் 2 and 3-wheelers, 14 ஆஃப் 2 and 3-wheelers. ஸோ எவ்வளோ மேனுஃபேக்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கே இந்த இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டெல்லி, குர்கான், மும்பை, பூனே, சென்னை, கொல்கத்தா, லக்னோ, இண்டூர், ஹைதராபாத், ஜம்ஷெட்பூர் அண்ட் பெங்களூரு. ஸோ இங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாமின் த இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. லிபரலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட இம்பேக்ட் எப்படி இருந்தது இந்தியாவில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொவைட் வெஹிக்கிள் இதில் இருந்து நம்ம இந்த வீலர்ஸ் வரைக்கும் எழுதலாம். இதை எழுதும்போது பாயிண்டாக நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எஃப்டிஐ இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இதில் இருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் brought in new technology and align the industry with global developments. ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? டிரான்சிஸ்டர் செட்ஸ் டு டெலிவிஷன், டெலிஃபோன்ஸ், செல்லுலர் டெலிகாம், பேஜஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், ராடார்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மெனி அதர் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. பெங்களூர் தான் வந்து எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற இடத்துலையும் இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி லொக்கேட் பண்ணியிருக்காங்க. மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பூனே, சென்னை, கொல்கத்தா, லக்னோ அண்ட் கோயம்புத்தூர். ஸோ இங்கே STPI சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா, இது இந்தியாவில் டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் 46 லொக்கேஷன்ஸில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெங்களூர், நொய்டா, மும்பை, சென்னை, ஹைதராபாத் அண்ட் பூனே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட இந்த இண்டஸ்ட்ரி இதோட முக்கியமான இம்பாக்ட் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இதில் 30% ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய்டு இன் தி செக்டார் ஆர் உமன். உமனுக்கு வந்து 30% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து this industry has been a major foreign exchange earner in the last 2 or 3 years because of its fast growing business process outsourcing. இந்த BPO செக்டார் மூலமா நிறையவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்குது இந்த கடந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. ஸோ இப்போ இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட கீ சக்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கண்டினியூஸாக க்ரோத் ஆகிறது தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட சக்ஸஸாக இருக்குது. இப்போ இதோட இதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் டஸ் த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி கவர்? ஸோ இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி கவர்ஸ் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டிரான்சிஸ்டர் செட்ஸ் டு டெலிவிஷன்ல இருந்து நம்ம இந்த டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி வரைக்கும் எழுதலாம். நேம் த ரீஜியன்ஸ் வேர் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட். எங்க வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. பெங்களூர் தான் எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ இதுல இருந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்டிபிஐ வந்து எத்தனை லொகேஷன்ஸ்ல வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா மெயினா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்றாங்க. அதுல 30% உமனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட இம்பாக்ட் என்னன்னா பிபிஓ மூலமா நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் வந்து பண்றாங்க. இது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட கீ சக்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா growth ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன்ல பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்னதான் வந்து எக்கனாமிக்கு க்ரோத் பண்ணாலும் டெவலப்மெண்ட் பண்ணாலும் ஆனால் நமக்கு இந்த லேண்டு வாட்டர் ஏர் நாய்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது, பொல்யூட் பண்ணுது. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டையே என்ன பண்ணுதுன்னா டீக்ரேட் பண்ணுது, சீரழிக்குது. ஸோ இதனால இதை நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது. கெனாட் பி ஓவர்லுக். இதை நம்ம கவனிக்கிறது கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 4 types ஆஃப் பொல்யூஷன். என்னென்ன பொல்யூஷன்? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ the polluting industries also include thermal power plants. ஸோ இந்த பொல்யூட் பண்ற இண்டஸ்ட்ரியில தெர்மல் பவர் பிளான்ட்டும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏர் பொல்யூஷன் பார்க்கலாம். Air pollution is caused by the presence of high proportion of undesirable gases such as sulfur dioxide and carbon monoxide. இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வெளியிட விடுற இந்த கேசஸ்ல ஹை ப்ரொபோர்ஷன் இருக்கு. என்ன ஹை ப்ரொபோர்ஷன் இருக்குன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் ஹை ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஸோ இதனால ஏர்போன் பார்ட்டிகுலேட் மெட்டீரியல்ஸ் கண்டைன் போத் சாலிட் அண்ட் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் லைக் டஸ்ட், ஸ்ப்ரேயிங் மிஸ்ட் அண்ட் ஸ்மோக். இப்போ இந்த ஏர்போன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம மணல் இருக்கிற காத்துல நமக்கு என்ன ஆகும், இந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வரும். இந்த மணலா இருக்கும்ல காத்து, சம்டைம்ஸ் மணலை எடுத்துட்டு போகும் இந்த காத்து. நம்ம வீட்டு மேலையிலயோ இல்ல கண்ணாடி மேலையிலயோ அப்படியே டஸ்டா இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து என்ன பண்ணுதுன்னா ஏர்போன் பார்ட்டிகல் இந்த காத்து மூலமாவே டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போகும். ஸோ டஸ்ட், இந்த ஸ்ப்ரே மிஸ்ட் அண்ட் ஸ்மோக் இதுல வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்மோக் இஸ் எமிட்டட் பை கெமிக்கல் அண்ட் பேப்பர் ஃபேக்டரிஸ், brick kilns, refineries and smelting plants and burning of fossil fuels in big and small factories that ignore pollution norms. ஸோ இப்போ இந்த இதில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எமிட் பண்ணுது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த புகையை வந்து வெளியே விடுது. அந்த மாதிரி புகையை வெளியே விடக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் ஃபேக்டரிஸ், பிரிக்லின்ஸ் செங்கல் சூளை, ரீஃபைனரிஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த அலுமினியம் ஸ்மெல்டிங் பிளான்ட் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பெரிய ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஃபேக்டரிஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரூல்ஸை இக்னோர் பண்ணி பொல்யூஷனும் ஆகுது. ஸோ டாக்ஸிக் கேஸ் லீக்ஸ் கேன் பி வெரி ஹசார்டஸ் வித் லாங் டேர்ம் எஃபர்ட்ஸ். ஹசார்டஸ் அப்படின்னா டேஞ்சரஸ். இந்த டாக்ஸிக் கேஸ் மூலமா நமக்கு ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்குது, அது லாங் டேர்ம் எஃபர்ட்டும் கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போபால் கேஸ் ட்ராஜடி, அதனால என்ன ஆச்சு, நிறைய பேர் இறந்து போனாங்க. லாங் டேர்ம் எஃபர்ட்டும் வந்து இருந்தது. அதுல சர்வைவ் ஆனவங்களுக்கு நிறைய ஹார்ட் அண்ட் லங் டிசீஸ் இருந்தது, கேன்சர் இருந்தது, அந்த பர்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஏர் பொல்யூஷன் அட்வர்ஸ்லி affects human health, animals, plants, buildings and atmosphere as a whole. ஏர் பொல்யூஷன் வந்து ஹியூமன் ஹெல்த் மட்டும் இல்லை. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் போபால் கேஸ்ல. இப்போ ஹியூமன் ஹெல்த் மட்டும் இல்லை, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், அதுக்கப்புறமா பில்டிங்ஸ், அட்மாஸ்பியர்னு சொல்லி எல்லாத்தையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் வந்து எதனால வாட்டர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மூலமா வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. இங்க அஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏக்கு பதிலா ஈ வரும். இஃப்ளூயன்ஸ் அப்படின்னா இந்த வேஸ்டேஜ், லிக்விட் வேஸ்டேஜ் இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ரிவர்ல கலந்து விட்டுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க ரிவர்ல.
ஸோ இதோட மெயின் கல்பிரிட் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பல்ப் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல், டெக்ஸ்டைல் அண்ட் டையிங், பெட்ரோலியம், ரீஃபைனரிஸ், டேனரிஸ், எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து அந்த லிக்விட் வேஸ்ட்டை வாட்டர் ரிவர்ல வந்து கலந்து விட்டுறாங்க. லெட் அவுட்னா கொட்டுறாங்க, அதாவது கலந்து விடுறாங்க. லிக்விடை ரிவர்ல கலந்து விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி கலக்கும் போது என்னென்ன வருது? டைஸ், detergents, acids, salt, heavy metals like lead and mercury, pesticides, fertilizers, synthetic chemicals with carbons, plastics and rubbers, இது எல்லாமே வந்து ஆத்துல கலந்துருது. ஓகே, ஸோ எக்ஸட்ரா இன்டு வாட்டர் பாடிஸ், இது எல்லாமே வாத்துல ரிவர்ஸ்ல வந்து கலந்து விட்டுறாங்க. ஸோ ஃப்ளை ஆஷ், phosphogypsum and iron and steel slags are the major solid waste in India. So இது வந்து ஜெனரலா சொல்லியிருக்காங்க. இதுல மேஜர் சாலிட் வேஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தெர்மல் பொல்யூஷன். Thermal pollution of water occurs when hot water from factories and thermal plants is drained into rivers and ponds before cooling. இப்போ இந்த தெர்மல் பிளான்ட் இருக்கு, இந்த தெர்மல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இதுவும் என்ன பண்றாங்கன்னா ஹாட் வாட்டர் அது கூலிங் ஆறதுக்கு முன்னாடியே ரிவர்ல ட்ரெயின் பண்ணி விட்டுறாங்க. அப்ப அந்த ஆத்துல இருக்கிற ஆக்வாட்டிக் லைஃப் என்ன ஆகும், என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. வேஸ்ட் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், நியூக்ளியர் அண்ட் வெப்பன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் காஸ் கேன்சர்ஸ், பர்த் டெஃபெக்ட்ஸ் அண்ட் மிஸ்கேரேஜஸ். இப்போ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலமா நமக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சாலும் நமக்கு அது மூலமா என்ன பாதிப்புகள் வருது? கேன்சர்ஸ், பர்த் டிஃபெக்ட்ஸ், மிஸ்கேரேஜஸ், இது எல்லாமே வருது. இப்போ இந்த சாயிலும் வாட்டர் பொல்யூஷனும் க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டம்பிங் ஆஃப் வேஸ்ட், இப்போ வந்து ஒரு நிலத்துல வேஸ்ட் எல்லாம் வந்து போய் கொட்டுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான வேஸ்ட்? கிளாஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் இஃப்ளூயன்ஸ் இப்போதான் நம்ம பார்த்தோம், லிக்விட் வேஸ்ட், பேக்கேஜிங் வேஸ்ட், சால்ட், கார்பேஜ், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாயிலை யூஸ்லெஸ்ஸா பண்ணி விட்டுரும். சாயிலை மட்டும் கெடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த மழை வந்து அந்த கிரவுண்டு வழியா போய் பக்கத்துல இருக்கிற அந்த கிரவுண்ட் வாட்டரையே வந்து கண்டாமினேட் பண்ணிடும். பெர்கோலேட் அப்படின்னா அந்த வழியா போகுது, நிலத்து வழியா அந்த தண்ணி வந்து போகுது, கிரவுண்ட்ல போய் கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் கண்டாமினேட் பண்ணிடுது. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன்ஸ் இஸ் ஏ மேஜர் பவர் ப்ரொவைடிங் கார்பரேஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து பவர் ப்ரொவைட் பண்ணுது இந்த என்டிபிசி. ஸோ இந்த என்டிபிசி வந்து சர்டிஃபிகேட், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. இஎம்எஸ், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 14001. ஸோ இந்த கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட்டிங் அப் பவர் பிளான்ஸ் வந்து செட்டப்பும் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் வந்து கன்சல்டன்சியாகவும் இருக்குது. ஒரு பவர் பிளான்ட்டை எப்படி வச்சாங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்சல்டன்சி ஏரியாவாகவும் இந்த என்டிபிசி வந்து இருக்கு. ஸோ இந்த கார்பரேஷன் வந்து ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் வந்து பண்றாங்க. எதுக்கு ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா ஒரு பவர் பிளான்ட்டை செட்டப் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும். அதாவது வாட்டர், ஆயில், கேஸ் அண்ட் ஃபியூல்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ரிசோர்ஸஸை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் ஒரு பவர் பிளான்ட்டை செட்டப் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச்சஸை சொல்லியிருக்காங்க. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட், அடாப்டிங் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அப்கிரேடிங் எக்ஸிஸ்டிங் எக்யூப்மெண்ட்டை ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் பண்ணணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எக்யூப்மெண்ட்டை ஆப்டிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த எக்யூப்மெண்ட் வந்து அப்கிரேடடாக இருக்கணும். இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்டை அப்கிரேடடாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமைசிங் ஆஷ் யூட்டிலைசேஷன், ஆஷ் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி வேஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் கிரீன் பெல்ட் ஃபார் நர்ச்சரிங் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் அட்ரஸிங் த கொஸ்டின் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸஸ் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன்னா காடு வளர்க்குறது. ஸோ இந்த கிரீன் பெல்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பிளான்ட் இருக்குது, ஆனால் பக்கத்துலேயே வந்து பிளான்ட்ஸ் வந்து நட்டு வச்சுருக்காங்க, நிறைய பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பிளான்ட் வந்து பவர் பிளான்ட் இருக்கிற இடத்துல சுற்றிலும் பிளான்ட்ஸ் வந்து நட்டுருக்காங்க. ரெடியூசிங் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் த்ரூ ஆஷ் பாண்ட் மேனேஜ்மெண்ட், ஆஷ் வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டம் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஷ் பாண்ட் மேனேஜ்மெண்ட், ஆஷ் வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டம், ஆட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக
இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பவர் பிளான்ட் வச்சிருக்கவங்க எக்காலஜிக்கல் மானிட்டர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், லைன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 5 அப்ரோச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாடத்தை நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். How are industries responsible for polluting fresh water? Suggest any 3 measures to reduce the water pollution. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வாட்டர் பொல்யூஷன் எப்படி ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம பாயிண்டாக எழுதும். இந்த வாட்டர் பொல்யூஷனை இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை பாயிண்டாக எழுதிட்டு இதை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இதை வாட்டர் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத எழுதணும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் கொஷினே கொடுத்துருக்காங்க. ஹவு கேன் த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பி ரெடியூஸ்டு? சம் சஜஷன்ஸ் ஆர். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் கூட நம்ம இதை எழுதலாம். அட் த சேம் டைம் நமக்கு சஜஸ்ட் எனி 3 மெஷர்ஸ் டு ரெடியூஸ் த வாட்டர் பொல்யூஷன். ஸோ இதுக்கு நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம எழுதலாம். இதில் இருந்து இந்த கிரவுண்ட் வாட்டரை எப்படி ரிசர்வ்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்றத வரைக்கும், இந்த லீகலி வரைக்கும் நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு த சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். இதுக்கு இங்கே சாயிலில் இருந்து கண்டாமினேட்டட் வரைக்கும் இது வந்து பாயிண்டாக நம்ம எழுதலாம். எக்ஸ்பிளைன் த proactive approach adopted by the NTPC for preserving the natural environment and resources. இப்போ தான் நம்ம படித்தோம் 5 approaches நம்ம படித்தோம். அந்த 5 approachesமே நம்ம எழுதணும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம எழுதணும். Suggest any 3 steps to minimize environment degradation caused by the industrial development in India. ஸோ இதுக்கு நம்ம வாட்டர் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத இது ஃபுல்லாக எழுதணும். அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது ஃபுல்லாகவே ஏர் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது ஃபுல்லாகவே நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத படித்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம எழுதணும். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை நம்ம எழுதணும். ஸோ இப்போ இங்கே புக் பேக்கில் MCQ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Which one of the following industries uses limestone as a raw material? limestone raw material யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி எது? சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிமெண்ட் தான் வந்து ஆன்சர். Which one of the following agencies market steel for public sector plants? Sale. Which one of the following industries uses bauxite as a raw material? bauxite வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியலாக இருக்கு? அலுமினியம் ஸ்மெல்டிங். Which one of the following industries manufactures telephones, computers, etc. எந்த இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? இதையும் நம்ம படிச்சிருந்தோம், எலக்ட்ரானிக். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இந்த பாடத்தில் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.